ஒரு பழமொழி சொல்லுவாங்க, ஆலமலை நின்றாலும் இளமலை நிற்காதுன்னு சொல்லி. அது மாதிரி தேர்தல் முடிஞ்சிருச்சு. இப்போ என்னன்னு பார்த்தா அங்கங்கே ஸ்டாக் ரூமில் வந்து அதிகாரிகள் போய் அத்துமீறி போய் நுழையிறது, பார்வையிடுறது, செக் பண்ணுறது பார்த்தா எங்களுக்கு கொஞ்சம் பயமாக இருக்குது. காரணம், இந்த தேர்தலில் வந்து அதிமுக பிஜேபி கூட்டணி நிச்சயமாக உங்களோடு ஜெயிக்க போகிறதில்ல. போட்டியே அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் திமுகவுக்கு தான் போட்டி. அந்த வகையில் இந்த மாதிரி ஒரு அதிகாரிகள் அத்துமீறி மதுரையில் ஒரு ஏஆர்ஓ என்ன ரீசனுக்கு உள்ளே போனாங்க, அது வந்து மாவட்ட ஆட்சித்தலைவர் தேர்தல் ஆணையம் எங்களுக்கு தெரியப்படுத்தணும். இல்லை அந்த அதிகாரிகிட்ட நீங்கள் பிரஸ் வந்து பேட்டியை கேட்டிருக்கலாம், எதுக்கு நீங்கள் போனீங்க, என்ன ரீசன் அப்படின்னு கேட்டிருக்கலாம். அதையும் நீங்கள் கேட்கல. அந்த ஊடகத்துக்கு அவங்க அதிகாரி பேட்டியும் கொடுக்கல, சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. என்ன ரீசன் சஸ்பெண்ட் பண்ணாங்கன்றது இது வரைக்கும் தெரியலை. அதுபோக ஒவ்வொரு இதில் ஸ்டாக் ரூம்லேயும் அந்த இவி இருக்கிற மிஷின் இருக்கிற ரூமில் ஒவ்வொரு கட்சியின் சார்பாக நாங்கள் ஒரு இதை போடுவோம், ஏஜென்ட் போடுவோம். அதை வந்து 10 மணி வரைக்கும் தான் அலோவ் பண்ணுறாங்க. நைட்டு 10 மணிக்கு மேலே யாரும் இருக்கக்கூடாதுன்றாங்க. நைட்டு 10 மணிக்கு மேலே தான் ஒரு ஆள் இருக்கணுமே தவிர பகலில் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதனால நைட்டு இரவு நேரங்களில் எங்கள் ஏஜென்ட்டை வந்து எல்லா கட்சியும் சார்பாக அலோவ் பண்ணுறதுக்கு தேர்தல் ஆணையம் அலோவ் பண்ணணும். ஃபஸ்ட்டு மிகப்பெரிய ஒரு அச்சுறுத்தல் இன்னைக்கு தமிழ்நாட்டில் எல்லா கட்சியும் சேர்ந்து ஒரு மிகப்பெரிய ஒரு கோரிக்கையை வந்து இந்த கேள்விக்குரிய வச்சதின் நோக்கமே ஏதோ சம்திங் நடக்க போகிறது தெரிய வருது. இதை தடுக்கிறதுக்கு தான் இப்போ பிரஸ் மீட்டே வச்சமே தவிர வேற ஒரு காரணம் இது இல்லை. தேர்தல் ஆணையத்தில் என்ன சொல்றாங்கன்னா, இவிஎம் இருந்த இடங்கள்ல இல்ல, டாக்குமெண்ட்ஸ் மை வச்சிருந்த இடங்கள்ல தான் அவங்க போயிருக்காங்க, மார்க் பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி அவர் சிஇஓ. எங்களுக்கு சந்தேகமே ஸ்டாக் ரூமு ஸ்டோரேஜ் ரூமும் பக்கத்தில் இருக்கு. அந்த ஸ்டோரேஜ் ரூம்ல என்ன ரீசனுக்கு போறீங்க, அதான் கேள்விய. ஏன் போறீங்க? எல்லா வேலையும் முடிஞ்சு சீல் பண்ணி உள்ள வச்சாச்சு. ஸ்டோரேஜ் ரூம்ல போய் உட்காந்து ஏஆர்ஓ ஆர்ஓ போய் பார்க்க வேண்டிய அவசியம் என்ன, பேப்பர்ஸை கொண்டு போய் வைக்க வேண்டிய அவசியம் என்ன, அதே எங்களுக்கு கேள்வி. தபால் ஓட்டு கூட கலெக்டர் கண்ட்ரோலில் இருக்கு, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த மாதிரி சந்தேகங்கள் வரக்கூடாது. முழு 24 மணி நேரமும் எங்க வேட்பாளருடைய ஏஜென்ட் அங்க இருக்கிறதுக்கு அலோவ் பண்ணணும் தேர்தல் ஆணையம். கடந்த தேர்தலில் கூட இரவு நேரங்களில் நாங்கள் காவலுக்கு இருந்திருக்கோம் ஏஜென்ட். இந்த தடவை மட்டும் அதை அலோவ் பண்ணாத காரணம் என்ன? எங்க மாவட்டத்தில் இல்லை, மற்ற மாவட்டத்தில் இருக்கான்னு தெரியல. தேனியில் வந்து 10 மணிக்கு மேலே அலோவ் பண்ணல. இது வந்து தமிழ்நாடு முழுக்க அலோவ் பண்ணணும்ன்றதே எங்களுடைய கோரிக்கை. இரவு வந்து ஒரு தகவல் என்ன வந்திருக்குன்னா, ஏதோ ஒரு ஃபார்ம் வந்து விட்டுட்டு போயிட்டாங்களா, அந்த ஃபார்ம் வந்து எடுக்கிறதுக்கு தான் அந்த அம்மா வந்து அந்த பக்கம் வேகமாக போனதா ஒரு தகவல். ஃபார்மை விட்டாங்களோ எதை விட்டாங்களோ எனக்கு தெரியாது. ஊடகங்கள் அந்த அம்மாகிட்டே நீங்கள் பேட்டியை கேட்டிருக்கலாம். எங்கெங்கேயோ புகுந்து பேட்டி கேட்குறீங்க, அந்த அம்மாட்ட கேட்குறது ஏன் விட்டீங்கன்ட்டு எனக்கு தெரியல. அந்த அம்மாவே நீங்கள் அதிகாரிகள் விட்டு பேச வச்சிருக்கலாம். என்ன ரீசனுக்கு போனோம் வந்தோம்ன்றது அந்த அம்மாவே எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு போகிறாங்க. இப்போ சஸ்பெண்ட் பண்ணிட்டு ஏன் மர்மத்தை கூட்டுறீங்க? திட்டமிட்டு நடக்கிறதா பாக்குறீங்களா, இல்ல அந்த ஒரு சம்பவத்தை வச்சு நீங்க உங்களுடைய குற்றச்சாட்டு இருக்கா, இல்ல பரவலா வேற மாதிரியான குற்றச்சாட்டு எதுவும்? பரவலா வந்து இவங்க 2 பேரும் தோல்வியின் விளிம்பில் இருக்காங்க. என்ன வேணாலும் நடக்கலாம்ன்ற ஒரு அச்சம் எல்லா கட்சிக்கும் இருக்கு. அந்த அச்சத்தெல்லாம் தவிர்த்து தேர்தல் ஆணையமும் மாவட்ட ஆட்சித்தலைவரும் மிகப்பெரிய பாதுகாப்பு இருக்குன்னு சொல்றீங்க, 4 அடுக்கு பாதுகாப்பு இருக்குன்னு சொல்றீங்க. அதையும் மீறி இந்த மாதிரி நடக்குது. இந்த மாதிரி தவறு நடக்காம இன்னும் 1 மாசம் காலம் இருக்கு. அதனாலதான் எங்களுக்கு பயமே. இன்னும் 1 மாசம் காலம் இருக்கு. நாளைக்கு ரிசல்ட்னா கூட எங்களுக்கு பிரச்சனை இல்லை. இந்த 1 மாச காலத்துக்கு மிகப்பெரிய ஒரு பாதுகாப்போட எங்க ஏஜென்ட்டை 24 ஹவர்ஸ் அங்கே தங்க வச்சு எங்களுக்கு அனுமதி வேணும்ன்றத பிரஸ் மீட்டோட நோக்கம். அப்புறம் சிசிடிவி இருக்கு, 4 அடுக்கு பாதுகாப்பு. ஆமா ஆமா, பாதுகாப்பு போதும் எங்களுக்கு. எங்க ஏஜென்ட் அலோவ் பண்ணுங்கன்ற அங்க 24 ஹவர்ஸ் ஒவ்வொரு கட்சி ஏஜென்ட் அங்க தங்குறது மாதிரி பண்ணுங்கன்ற. ஏன் நைட்டு 10 மணிக்கு மேல அலோவ் பண்ண மாட்டேன்றீங்கன்ற எங்க கொஸ்டின். எங்க கலெக்டர்கிட்ட பேசியிருக்கோம். கலெக்டர் 10 மணிக்கு மேல அனுமதி இல்லைன்றாங்க, எங்க எஸ்பி அனுமதி இல்லைன்றாரு. 10 மணிக்கு மேல அலோவ் பண்ணணும்ன்றது எங்களுடைய கோரிக்கை. அது மனுவாக கொடுக்க போறோம் நாளைக்கு. தேர்தல் ஆணையத்திட்ட ஒரு மனுவும் கொடுப்போம். ஆமா, கூடுதலா இனி வந்து வாக்குகள் பதிவு பண்றதுக்கான வாய்ப்புகள் இல்லை தானே? அப்ப
சார் அரசாங்கம் நினைச்சா அம்மிகளும் பறக்க முடிவாங்க. என்ன எல்லாம் இப்போ பிஜேபி அந்த தெலுங்கானா ஆந்திரா முதல்வர்லாம் போய் எலக்ட்ரானிக் மிஷினில் என்னென்ன தப்பு இருக்குன்றதெல்லாம் போய் எக்ஸ்பிளைன் பண்ணவே போனார். ஸோ நீங்கள் நினைக்கிறது மாதிரி அப்படிதான் எல்லாமே நினைக்கிறோம். எல்லாம் வந்துருச்சு முடிஞ்சிருச்சு இதில் தப்பு பண்ண முடியாதுதான் நினைக்கிறோம். அதையும் மீறி தப்பு நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்றது எங்களுடைய சந்தேகம். சார், ஒரு மாத காலம் வரையும் பெட்டியை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு இருக்கு. ஒருவேளை நீங்க முன்கூட்டியே அதை என்னன்னு நீங்க கோரிக்கை வைக்கிறீங்களா? எதுக்கு என்ன அது எப்படி எண்ணுவாங்க? அடுத்த கட்ட தேர்தல்லாம் இருக்கு, அதெல்லாம் அடுத்த கட்ட தேர்தல்லாம் இருக்கு. அந்த தேர்தல்லாம் முடிஞ்ச பிறகு தேர்தல் ஆணையம் எண்ணு, அது வந்து விதி. அதை ஒன்றும் நீங்க மாற்ற முடியாது, புதிய இடத்துல எண்ண முடியாது. தேர்தல் ஆணையம் விதிமுறைகள் ஓகே சூப்பர். அதை நடைமுறைப்படுத்தும் போது அந்த யாரு பண்றாங்கன்னு சொன்னா ஸ்டேட் கவர்மெண்ட் அதிகாரிகள் தான் பண்றாங்க. அந்த ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு சாதகமா இருக்கிறதுனால சந்தேகம் வருதே தவிர தேர்தல் ஆணையத்தை நம்ம குறை சொல்ல முடியாது. இப்ப தேர்தல் ஆணையம் 6 ரூபா ரிட்டர்னிங் ஆஃபீஸர் 7000 ரூபா போடுறாங்க. அவங்க யார் ரெண்டா வருவாய்த்துறையை சேர்ந்தவராங்க. வருவாய்த்துறை அமைச்சர் உதயகுமார் வந்து அவரை கண்ட்ரோல் பண்ணிக்கிறாரு. அப்புறம் எப்படி நேர்மையா இருக்காங்க? அதான் எங்க சந்தேகமே எங்களுக்கு அங்கதான் வலுக்கு வலுவா வருது. இருக்கலாம், தேர்தலில் தோல்வியை சந்திக்க போறோமேன்னு சொல்லி இப்படி ஒரு சித்துலாட்டு கூட பண்ணலாம். சிறு தவறு கூட நடக்கக்கூடாதுன்றதே அந்த ஜனநாயக நாட்டில் நாங்கள் எங்களுடைய கோரிக்கை. அதை தடுக்கிறதே எங்க வேலை. அண்ணே, நான் சொன்ன சப்ஜெக்ட் இதுதான் மெயின் தான். இப்ப 2வது சப்ஜெக்டுக்கு போறீங்க, அதுக்கு நான் பதில் சொல்றேன். அதாவது இல்ல இல்ல சார், நேற்று தானே சார் மதுரையில் அந்த ஏஆர் சஸ்பெண்ட் பண்ணாங்க. எதுக்கு சார் சஸ்பெண்ட் பண்ணாங்க? நாங்கள் சொல்லி சஸ்பெண்ட் பண்ணாங்களா இல்லை அவங்களா சஸ்பெண்ட் பண்ணாங்களா? தவறு நடந்திருக்கு போய் தானே சஸ்பெண்ட் நடக்குது. அதை வச்சு தானே கேள்விகள் எழுது, அதை வச்சு தான் நாங்கள் பேசுகிறோம். இதில் என்ன அவங்க எங்களை சந்தேகப்படுறதுக்கு என்ன? எதுக்கும் சந்தேகப்பட்டுக்கிற வேண்டியதான் அண்ணாதிமுக. தப்பு நடந்திருக்கு, அது திருத்துக்க மாட்டோம். எங்க மேலே சந்தேகப்படுவீங்களா நீங்க? அப்ப தேர்தல் ஆணையத்துக்கு கட்டுப்பட்டா கூட நிர்வாகத்தை பண்றது தமிழ்நாடு அரசு தானே. அதெல்லாம் கண்காணிக்கிறது யாரு? நீங்க தானே ஆளுகள் அனுப்புறீங்க. ஒவ்வொரு துறையை சேர்ந்த ஆளு. இன்னொன்று கொடுமை நடந்திருக்கு. நான் பூத்துக்கு ஓட்டு போடுற அன்னைக்கு போறேன், வாலண்டியர்ஸ் சொல்லி ஒரு 10 பேர் லேடிஸை ஒரு பூத்தில் நிப்பாட்டி இருந்தாங்க. அவங்களுக்கு என்ன வேலைன்னா வயதானவங்களை வந்தா கூட்டு போய் ஓட்டு போட வைக்கிறது. அதோட நின்றா பரவாயில்ல, அங்க உட்காந்து ரெட்டாளிக்கு ஓட்டு போட சொல்றாங்க. போடுங்கன்னு வயசானவங்க சொல்லிக்கிருக்காங்க. இது யார அனுப்புதுன்னு பார்த்தா முனிசிபாலிட்டியிலிருந்து அனுப்பியிருக்காங்க. முனிசிபாலிட்டி நிர்வாகம் பண்றது யாராண்டா வேலுமணி அமைச்சர். இதான் சார் நிர்வாகம் கெட்டு போகுது. தேர்தல் ஆணையம் ப்ராப்பரா பண்ணுது, ஆனா தப்பா பயன்படுத்துறாங்களே மாநில நிர்வாகம். அதை நான் கண்டிச்சு கலெக்டர்கிட்ட சொல்லிட்டு வந்து உடனே அதை சஸ்பெண்ட் பண்ணிட்டு வேற ஆள் அங்க போட்டாங்க. இப்படியெல்லாம் தமிழ்நாட்டில் எத்தனை கூத்து நடக்குதுன்னு பார்த்தீங்க. அதை அவ்வளவு சித்திரவாதை அனுபவிக்கிறோம். எல்லா கட்சி தலைவர்களும் தேனி பார்லிமெண்ட்ல நடந்த கூத்தை வந்து அழகா உங்ககிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. பணமழை பொழிஞ்சுட்டு அங்கதாங்க பொழிஞ்சு 500 கோடி செலவு பண்ணிருக்காருங்க ஒரு தொகுதிக்கு. வீடியோ ஆதாரம் இருக்குங்க. நீங்க என்னங்க பண்ணுவீங்க? நீங்க இந்த வீடியோ ஆதாரத்தை வச்சு என்ன ஆக்ஷன் எடுத்துருவீங்களா? இன்னைக்கு போய் என்ன பண்றாங்க? தேர்தல் முடிஞ்சிருச்சு, ஒவ்வொரு ஊர்லயும் இது எனக்கு ஓட்டு போடல, நான் கொடுத்த 2000 ரூபாய் கொடுத்து அடிச்சு மல்லு கட்டிக்கிட்டு இருக்காங்க. டெய்லி இப்ப மல்லு கட்டி வீட்டுக்கு பிரச்சனை ஆகிட்டு இருக்கு. அதுவும் வீடியோ வந்திருக்கு. அத்துமீறி நடக்குது சார். இதை பிரஸ்ல சொல்ல வேண்டிய அவசியம். தமிழ்நாட்டில் ஜனநாயகம் பாதுகாக்கப்படணும்ன்றது. ஓட்டை வந்து 1 மாசம் கழிச்சு கூட நியாயமா பாதுகாத்து எண்ணிக்கையை கரெக்டா கொடுத்தா நல்லது நாட்டு மக்களுக்கு. நாங்கள் இது சம்பந்தமா தேர்தல் ஆணையத்துக்கு மாவட்ட ஆட்சித்தலைவருக்கு புகார் கொடுக்க போறோம்.
எல்லா ஏஜென்ட்டு பொலிட்டிக்கல் ஏஜென்ட்டு கட்சியின் சார்பாக 24 ஹவர்ஸ் அங்கே பாதுகாப்புக்கு அனுமதிக்கின்றது எங்களுடைய முக்கியமான கோரிக்கை. இது சம்பந்தமா நீங்க வந்து அனைத்து கட்சியும் சந்திச்சு தேர்தல் ஆணையத்துக்கு மனு கொடுக்க போறீங்களா இல்ல நீங்க நாங்கள் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் கொடுக்க போகிறோம். மற்ற கட்சி கொடுக்குறாங்களா இல்லைன்னு தெரியல. மதுரையில மற்ற கட்சிகள் எல்லாம் வந்து மதுரையில மாவட்ட ஆட்சியர்களை வந்து நம்பிக்கையில அவங்க உங்களுடைய கருத்து என்ன? இல்லை, எங்க மாவட்ட ஆட்சித்தலைவர் நம்பிக்கையோட தான் நாங்கள் இருக்கோம், நேர்மையாக தான் பண்ணுறாங்க. ஆனால் மதுரை எப்படின்னு தெரியல. எங்க இது அந்த அனுமதி 10 மணிக்கு மேலே அனுமதி இல்லைன்றது தான் எங்களுக்கு சங்கடமாக இருக்கே தவிர அதையும் கொடுத்துட்டா எங்களுக்கு பிரச்சனை இல்லை. எதுக்கு மறுவாக்கு பதிவு? நாங்கள் கேட்க மாட்டோம். மொத்தமா தேர்தல் எவ்வாறு நடந்த மக்களவை தேர்தல்? ஏன்னா பாபரெட்டிப்பட்டியில ஒரு தொகுதியில் வந்து பூத் கேப்டன் இருக்கு, கன்னியாகுமரி நிறைய வாக்காளர்கள் பெயர் பட்டியல் இல்லை. தொடர்ந்து இது ஒரு மாநில அரசுக்கும் மத்திய அரசுக்கும் சார்பான தேர்தல் குற்றச்சாட்டு இருக்குது. உங்களை பொறுத்தவரை தேர்தல் எப்படி நடக்குது? இல்லை, 71% மக்கள் ஓட்டு போட்டிருக்காங்க. நல்ல பதிவு தான். அது நல்ல ஒரு ஆரோக்கியமான ஒரு நிர்வாகத்தை கொண்டு வரணும். அப்படி தான் மக்கள் தானாக வந்து ஓட்டு போட்டிருக்காங்க. நிச்சயமாக நல்ல ரிசல்ட் கிடைக்கும். ஆஃப்டர் ரிசல்ட் இது எலெக்ஷன் கவுண்டிங். திமுக கூட்டணி தான் அதிக கைப்பற்றும் சொல்லிட்டு மூத்த பத்திரிகையாளர் ராம் சொல்லியிருக்காரு. மூத்த பத்திரிகையாளர் அவருடைய கருத்து. நான் தங்கத்தமிழ் சொல்றோட கருத்து, பிஜேபி அதிமுக உள்ள கூட ஜெயிக்காது. போட்டியே அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் திமுகவுக்கு தான். இதில் நாங்கள் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் தான் மிகப்பெரிய வெற்றி பெறும்ன்றதை நாங்கள் சொல்கிறோம். எங்களுடைய கருத்தை நாங்கள் பதிவு